ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற அரிசியை வச்சு வெஜிடபிள் ரைஸ் எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பெரிய ஏலக்காய், பட்டை, லவங்கம், அதோட பிரிஞ்சி இலை, பச்சை மிளகா போட்டுட்டு வதக்கி விட்டுட்டு பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது ப்ரௌன் கலரில் ஆன உடனே தக்காளி 2 நீள்வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இப்போது இந்த புதினா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவு வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெஜிடபிள்ஸ் உங்கள் வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பட்டாணி நைட்டு ஊற வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. தயிர் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், மல்லித்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்குங்க. இப்போ ஊற வச்ச அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போது நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இந்த அளவுக்கு ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி இலையை மேலே அப்படியே தூவி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நம்ம 4 விசில் வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி வச்சு தான் இதை செஞ்சுருக்கோம். எவ்வளோ உடையாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.